பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா 3 பேரும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது இந்தியாவுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், பாகிஸ்தான் மேலேயோ துருக்கி மேலேயோ இல்லை சவுதி அரேபியா மேலேயோ யாராச்சும் படையெடுத்தா அது ஒரு நாட்டு மேலே எடுத்தாலும் இந்த 3 பேருமே எங்கள் மேலே எடுத்ததாக தான் அது அர்த்தமாகுது அப்படின்னு கொந்தளிச்சு அந்த படையெடுத்த நாட்டு மேலே படையெடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கே தெரியும், இப்போ ஹைப்போதெட்டிக்கலி பாகிஸ்தான் வந்து டெரரிசம் இல்லை ப்ரூஃபே பண்ணியாச்சு. பாகிஸ்தான் வந்து யூஎனில் டெரரிஸ்ட்டை வந்து வளர்த்து விட்றாங்கன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க ஏதாச்சும் டெரரிஸ்ட் அட்டாக் இந்தியா மேலே பண்ணி அதுக்கு பதில் நம்ம பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணுறோம்னா அப்போ துருக்கி ஆர் சவுதி அரேபியா வந்து அவங்க மேலே படையெடுத்ததாக தான் அர்த்தம் இருக்குன்ட்டு நம்ம மேலே படையெடுப்பாங்களா அப்படின்னா அதில் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஒப்பந்தப்படி அப்படி தான் இருக்குது, ஆனால் எடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சவுதி அரேபியாவோட மிகப்பெரிய கன்சியூமராக நம்ம இருக்கோம். நம்ம வந்து $multi-billion அவங்களுக்கு நம்ம பணமாக கொடுக்குறோம். அவங்களோட க்ரூட் ஆயிலை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுல இந்தியா ஒரு முக்கிய இடத்த வகிக்குது. அதனால் அந்த செயலை செய்வாங்களான்னு தெரியல. இந்த ஒப்பந்தத்தில் யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து நம்ம நினைப்போம் பாகிஸ்தான் வந்து ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒன்று பண்ண மாட்டாங்க, இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சா, உண்மை என்னென்னா சவுதி அரேபியா தான் இதில் ரொம்ப பிரயோஜனப்படுறதுக்காக அர்ஜென்ட்டாக போட்டிருக்காங்க. எப்படின்னு கேட்டால், இப்போது மிடில் ஈஸ்டில் இருக்கிற பதட்டமான சூழலில் தனிச்சிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஈரானுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு தான் இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கிறதுலையே இந்த 3 கண்ட்ரியில் பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க சவுதி அரேபியா, போர் படை அதிகமாக வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட நியூக்ளியர்லாம் இருக்குது. ட்ரோன் அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சுருக்கிறவங்க வந்து துருக்கி. அதனால இவங்க 3 பேரும் சேர்றப்போ இவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்படும். இது வந்து ஒரு லைட்டாக நேட்டோ மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக பகல்காம் அட்டாக் நடந்ததில்ல, சிந்தூர் ஆப்ரேஷன், அதில் பாகிஸ்தான் நிறைய ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரோன்ஸ் வேறு யாருது இல்லை, இப்போ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்ருக்கிற துருக்கி அதிபரோடது தான். ஸோ 3 பேர்த்துக்குமே ஒவ்வொரு தேவைக்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு ஈரான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேவை. துருக்கி வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ட்ரோன்ஸை விற்கிறதுக்கு ஒரு நாடு தேவை, அது பாகிஸ்தான். அதே மாதிரியே பாகிஸ்தானுக்கு இந்தியா எதுவும் அட்டாக் பண்ணால் மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு கண்ட்ரியோட சப்போர்ட் தேவை, அதனால சவுதி அரேபியா. இந்த ஒப்பந்தம் இப்படி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன்